பிள்ளைகள் அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு தரம் 6ல கணிதத்துல முதலாம் தவணை பரீட்சைக்கான மீட்டல் என்ற வகையில கடந்த கால வினாத்தாள்கள்ல இருக்கக்கூடிய பகுதி 1 கேள்விகளை பார்க்க இருக்கிறோம். பகுதி 2ல வார கேள்விகளை பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில சென்ற வகுப்புல நாங்கள் பகுதி 1 வினாக்களை பார்த்த நாங்கள் அதனுடைய தொடர்ச்சியாக இப்ப பகுதி 2 வார வினாக்களை நாங்கள் பார்க்கலாம். முதலாவதாக ஏற்கனவே பகுதி 2ல முதலாவது வினா பார்த்திருந்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக 2வது வினாவில முதலாவது கேள்வி, நீர் கற்ற கோண வகைகளை தருக. நீர் கற்ற கோண வகைகளை தருக. நீங்கள் படிச்ச கோண வகைகளை எழுத போறீங்க. இப்ப நாங்கள் தரம் 6ல என்னென்ன வகையான கோணங்களை படிச்சிருக்கிறோம்? 5 வகையான கோணங்களை படிச்சிருக்கிறோம். முதலாவதாக செங்கோணத்தை அடிப்படையாக கொண்டுதான் ஏனைய 4 கோணங்களையும் சொல்லியிருந்த நாங்கள். முதலாவதாக செங்கோணம், அடுத்ததாக செங்கோணத்தை விட சிறிய கோணம் கூர்ங்கோணம், அடுத்ததாக செங்கோணத்தை விட பெரிய கோணம் ஆனால் நேர்கோணத்தை விட சிறிய கோணமாக இருக்கிற விரிகோணம், நான்காவதாக 2 செங்கோணங்களின் பருமனுக்கு சமனான 2 செங்கோணங்கள் சேர்ந்த மாதிரியான கோணம் நேர்கோணம். ஐந்தாவதாக இந்த 2 செங்கோணங்களை விடவும் பெரியதாக இருக்கிற கோணம் பின்வளை கோணம். ஆகவே பிள்ளைகள், கோண வகைகள் நாங்கள் படிச்ச கோண வகைகளை தருக என்று கேட்டா நாங்கள் 5 வகையான கோணங்களை படிச்சிருக்கிறோம். இந்த 5 கோணங்களையும் நீங்கள் எழுத வேணும். அடுத்ததாக 2வது கேள்வியில 2வது வினாவான பின்வரும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் கடிகார முட்களினால் காட்டப்படும் கோணங்கள் எவ்வகையானது என்பதை கூறுக என்று கேள்வி கேட்டிருக்கு. அதாவது கடிகார முட்களினால் கோணம் காட்டப்படுகிறது. இந்த கோணம் எவ்வகையான கோணம் அப்படின்றத நாங்கள் சொல்ல போறோம். இரண்டு வகையான கோணங்கள் கடிகார முட்களினால் காட்டப்படுது. இந்த கோணங்கள் எவ்வகையான கோணங்கள் அப்படின்றத நாங்கள் சொல்ல போறோம். இது மணிமுள், இது நிமிடமுள். மணிமுள், நிமிடமுள். இந்த கடிகார முட்களினால், இந்த 2 முட்களினால் காட்டப்படும் கோணம் எவ்வகையான கோணம் என்பதை நாங்கள் அவதானிச்சு சொல்ல போறோம். பாருங்க, இது எவ்வகையான கோணம் 3ல இருந்திருந்தால் மணிமுள் 12ல இருக்க, நிமிடமுள்ளானது 3ல சரியாக இருந்திருந்தால் அது சரியாக இருக்காது. 12 3 மணிக்குத்தான் 2ம் சரியாக இருக்கும். மணிமுள் 3லையும் நிமிடமுள் 12லையும் இருக்கும் பொழுது செங்கோணமாக இருக்கும். இப்ப பார்த்தீங்கன்னா இந்த கோணம் செங்கோணத்தை விட சிறிய கோணம். ஆகவே இந்த கடிகார முட்களினால் நாங்கள் அவதானிக்கக்கூடிய கோணம் கூர்ங்கோணம் ஆகும். செங்கோணத்தை விட சிறிய கோணமாக இருக்குது. ஆகவே இந்த கோணம் கூர்ங்கோணம் ஆகும். அடுத்தது இதே போல இன்னும் ஒரு கேள்வி.
பாருங்க 5:50 5:55 என்கிற நேரத்தினால் காட்டப்படக்கூடிய இந்த கோணத்தை நாங்கள் அவதானிக்கிறோம். மணிமுள் 6:06 இருக்குது, நிமிடமுள் 11 இருக்குது. அப்ப இந்த கோணம் என்ன கோணம்னு பார்த்தீங்கன்னா இது செங்கோணத்தை விட பெரிய கோணம். செங்கோணம் இங்க இருந்திருக்க வேணும் 9க்கு நேரா செங்கோணத்தை விட பெரிய கோணமாக இருக்குது. ஆகவே நாங்கள் இந்த 2 கடிகார முட்களினாலும் இந்த படத்துல அவதானிக்கக்கூடிய கோணம் செங்கோணத்தை விட பெரிய கோணமாக இருக்கிற விரிகோணம் ஆகும். ஆகவே உங்களுக்கு கேள்வி வரலாம், தரப்பட்டுள்ள ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலேயும் கடிகார முட்களினால் காட்டப்படும் கோணங்கள் எவ்வகையானது என்பதை கூறுக அப்படின்னு கேட்டாங்கன்னா நாங்கள் படிச்ச கோணங்களை வச்சுக்கொண்டு நீங்கள் இந்த கேள்வியை செய்ய வேணும். அடுத்ததாக மூன்றாவதுல கேள்வியில முதலாவது வினா, பின்வரும் அட்டவணையை நிரப்புக. ஒரு அட்டவணை தரப்படுகிறது, பின்வரும் அட்டவணையை நிரப்புக. அட்டவணையில முதலாவதாக பொருள் தரப்படுகிறது. அடுத்ததாக தரப்பட்ட பொருட்களுக்கான விலை தரப்படுகிறது. இறுதியாக அந்த விலையை நாங்கள் கிட்டிய பத்திற்கு மட்டம் தட்ட போறோம். கிட்டிய பத்திற்கு மட்டம் தட்டுக. பொருள் பார்த்தீங்கன்னா சீனி, மாவு, அடுத்ததாக பருப்பு, அரிசி, 4 பொருட்கள் தரப்படுகிறது. 4 பொருட்களுக்கான விலை தரப்படுகிறது 95 ரூபாய். மாவு 106 ரூபாய். 1 கிலோ அளவானவை என்று வச்சுக்கொள்வோம். சீனியினுடைய விலை 95 ரூபாய், மாவு 106 ரூபாய், பருப்பு 63 ரூபாய், அரிசி 81 ரூபாய். அப்ப தரப்பட்ட இந்த 4 பொருட்களினுடைய விலையையும் நாங்கள் என்ன செய்ய போறோம், கிட்டிய பத்திற்கு மட்டம் தட்ட போறோம். மூன்றாவது நிரலில கிட்டிய பத்திற்கு மட்டம் தட்டுக என்று கேட்டிருக்குது. அப்ப 95 கிட்டிய பத்திற்கு மட்டம் தட்டுன நீங்கன்னா என்ன வரும், 100. அதாவது 90 95 ஆனது எந்த 2 பத்துகளுக்கு இடையில இருக்குன்னு பார்ப்போம். 90க்கும் 100க்கும் இடையில இருக்குது. இங்க 95ல இருக்கக்கூடிய அந்த ஒன்றின் இடத்திலக்கத்தை பார்ப்போம். ஒன்றின் இடத்திலக்கமானது 5ஆகவோ அல்லது 5ஐ விட அதிகமாகவோ இருந்தால் நாங்கள் அடுத்த பத்துக்கு மட்டம் தட்டுவோம். கூடின பத்துக்கு மட்டம் தட்ட வேணும். ஆகவே இங்க 5ஆக இருக்குது. அப்ப நாங்கள் மட்டம் தட்ட வேண்டிய கிட்டிய பத்து 100 ஆகும். அதே போல 106 மட்டம் தட்டும் பொழுது 106 எந்த 2 பத்துகளுக்கு இடையில இருக்கு, 100க்கும் 110க்கும் இடையில இருக்குது. 106ல ஒன்றின் இடத்திலக்கத்தை பார்க்கிறோம் 6, 5ஐ விட அதிகமாக இருக்குது. ஆகவே கூடின பத்துக்கு மட்டம் தட்ட வேணும் 110. அடுத்ததாக 63 எந்த 2 பத்துகளுக்கு இடையில இருக்குது, 60க்கும் 70க்கும் இடையில இருக்குது. 63ல ஒன்றின் இடத்திலக்கத்தை அவதானிக்கிறோம் 3, 5ஐ விட சிறியதாக இருக்குது, 5ஐ விட குறைவாக இருக்குது. ஆகவே நாங்கள் குறைந்த பத்துக்கு மட்டம் தட்ட வேணும் 60. இறுதியாக 81 எந்த 2 பத்துகளுக்கு இடையில இருக்குது, 80க்கும் 90க்கும் இடையில இருக்குது. 81 ஒன்றின் இடத்திலக்கத்தை அவதானிக்கிறோம் 1. ஆகவே 5ஐ விட குறைவாக இருக்குது 1. ஆகவே சிறிய பத்துக்கு மட்டம் தட்ட வேணும், குறைந்த பத்துக்கு 80. தரப்பட்ட
4 பொருட்களின் விலையையும் நாங்கள் என்ன செய்துட்டோம், கிட்டியது தேவையில்லை, நீங்கள் உங்களுக்கு விளங்குறதுக்காக எழுதியிருக்கு. கிட்டிய 10க்கு மட்டம் தட்டி இருக்கிறோம். அடுத்ததாக என்ன கேட்டிருக்குது, மொத்தமாக இந்த பொருட்களினுடைய விலை எவ்வளவு, கிட்டிய 10க்கு மட்டம் தட்டும் போது மொத்தமாக எவ்வளவு வருது என்று பார்க்க போறோம். மொத்தமாக இந்த பொருட்களோட விலையை கூட்டுவோம். 5 6 11 11 3 14 15 மீதி 1 10 16 மட்டும் 24 2 3 3. அப்ப கூட்டும் பொழுது பொருட்களினுடைய விலை எவ்வளவாக இருக்குது, 345 ரூபாய். அடுத்தது கிட்டிய 10க்கு மட்டம் தட்டும் பொழுது மொத்தம் எவ்வளவு கிடைக்குது என்று காண சொல்லி இருக்குது. அப்ப இதை கூட்டுவோம். 100 110 210 210ஓட 60 கூட்டினீங்கன்னா 270 270ஓட 80 கூட்டினீங்கன்னா 350. ஆகவே அடுத்ததாக ஒரு கேள்வி கேட்டிருக்குது, என்னன்னா மேலே தரப்பட்ட அட்டவணையில் இடைவெளிகளை நிரப்புவதன் மூலம் மேலே இந்த அட்டவணையில இருக்கக்கூடிய இடைவெளிகளை நிரப்புவதன் மூலம் பொருட்களுக்கான உண்மை விலைக்கும், பொருட்களோட உண்மை விலை என்னது, பொருட்களுக்கான உண்மை விலைக்கும் மட்டம் தட்டிய பின் கிடைக்கும் மொத்த விலைக்கும், இது உண்மை விலை, இது மட்டம் தட்டின பிறகு ஏற்படக்கூடிய மொத்த விலை, மட்டம் தட்டின பிறகு கிடைக்கக்கூடிய விலை 350 ரூபாய், மட்டம் தட்டின பிறகு கிடைக்கக்கூடிய விலைக்கும் இடையிலான வித்தியாசம் அவ்வளவு. என்ன கேள்வி கேட்டிருக்குது, இந்த அட்டவணையை நீங்கள் நிரப்புவதன் மூலம் பொருட்களினுடைய உண்மையான விலைக்கும் நீங்கள் கிட்டிய 10க்கு மட்டம் தட்டும் போது பெறப்படும் விலைக்கும் இடையில உள்ள வித்தியாசம் அவ்வளவு. வித்தியாசம் என்ற நாங்கள் என்ன செய்வோம், இந்த பொருட்களினுடைய உண்மையான விலை எவ்வளவு, உண்மையான விலை 345 ரூபாய். பிறகு மட்டம் தட்டின பிறகு கிடைக்கிற விலை எவ்வளவு, மட்டம் தட்டிய பின் கிடைக்கும் விலை, மட்டம் தட்டின பிறகு மட்டம் தட்டிய பின் ஏற்படும் விலை, மட்டம் தட்டின பிறகு என்ன விலை, விலை என்ன மாதிரி மாறுது, 350 ரூபாய். கேள்வி என்ன கேட்டிருக்கு, உண்மையான விலைக்கும் மட்டம் தட்டின பிறகு பெறப்படும் விலைக்கும் என்ன வித்தியாசம். வித்தியாசம் என்னவாக இருக்கும், வித்தியாசம் என்ற நாங்கள் என்ன செய்வோம், கழிச்சு காணுவோம். பெரிய பெருமானத்திலிருந்து சிறிய பெருமானத்தை கழிச்சு காணுவோம். ஆகவே 350 345 கழிச்சு நீங்கண்டா வரும் வித்தியாசமாக 5 ரூபாய் கிடைக்கும். வித்தியாசம் ரூபாய் 5 ஆகும். உண்மையான விலைக்கும் மட்டம் தட்டின பிறகு பெறப்படும் விலைக்கும் இடையிலான வித்தியாசம் அவ்வளவு 5 ரூபாய். உண்மையான விலையை விட 5 ரூபாய் மட்டம் தட்டின பிறகு பெறப்படும் விலையானது 5 ரூபாயினால் கூடியதாக இருக்குது. அடுத்ததாக 3வது வினாவில 2 வினாக்கள் பார்த்திருக்கிறோம். அடுத்ததாக 3வதுல 3வது வினா, 3வது கேள்வியில 3வது வினா, ஒரு மாணவனின் புள்ளியை கிட்டிய 10க்கு மட்டம் தட்டிய போது 70 பெறப்பட்டது. ஒரு மாணவனின் புள்ளியை கிட்டிய 10க்கு மட்டம் தட்டிய போது 70 பெறப்பட்டது. பெறப்பட்டது. அடுத்ததாக அவனுக்கு மேலும் ஒரு புள்ளியை சேர்த்த பின் எழுவது
சேர்த்த பின் மட்டம் தட்டிய போது மட்டம் தட்டிய போது 80 பெறப்பட்டது. எனின் அவன் ஆரம்பத்தில் எடுத்திருக்கக்கூடிய புள்ளி எவ்வளவு? பெறப்பட்டது எனின் அவன் ஆரம்பத்தில் எடுத்திருக்கக்கூடிய புள்ளி எவ்வளவு? ஆரம்பத்தில் எடுத்திருக்கக்கூடிய புள்ளி எவ்வளவு? கேள்வியை பாருங்க. ஒரு மாணவனின் புள்ளியை கிட்டிய 10ற்கு மட்டம் தட்டிய போது 70 பெறப்பட்டது. அவர் மாணவன் ஆரம்பத்தில எடுத்திருந்த புள்ளியை கிட்டிய 10ற்கு மட்டம் தட்டிய போது 70 பெறப்பட்டதாம். ஆனால் அவருக்கு மேலும் ஒரு புள்ளியை சேர்த்த பின் பிறகு என்ன செய்யறாங்க? ஒரு புள்ளி, ஒரு மார்க், அவருக்கு ஒரு மார்க் அவருக்கு கூட்டின பிறகு, ஒரு மதிப்பெண் அவருக்கு கூட்டின பிறகு அந்த புள்ளியை மட்டம் தட்டும் போது 80 பெறப்பட்டதாம். அப்படியாக இருந்தால் அவர் ஆரம்பத்தில் எடுத்திருந்த புள்ளி எவ்வளவு என்று கேள்வி கேட்டிருக்குது. அப்ப என்ன செய்ய வேணும்? மாணவன் ஆரம்பத்துல எடுத்த புள்ளியை கிட்டிய மத்திய 10ற்கு மட்டம் தட்டும் போது 70 பெறப்பட்டது. அப்ப 70 ஒரு எண்ணை கிட்டிய 10ற்கு மட்டம் தட்டும் பொழுது 70 கிடைக்குதுண்டா எந்த எண்களை எல்லாம் மட்டம் தட்டும் பொழுது 70 கிடைக்கும்? அதாவது மட்டம் தட்டும் போது 70 கிடைக்கக்கூடிய எண்களை நாங்கள் எழுதுவோம். மட்டம் தட்டும் போது எந்த எண்களை எல்லாம் மட்டம் தட்டும் பொழுது 70 கிடைக்கும்? பாருங்கோ, 70ஆனது 60க்கு 9க்கும் இடையில இருக்குது. ஆகவே 65, 66, 67, 68, 69, 70 இருக்கு. 71, 72, 73, 74. நாங்கள் என்ன செய்யறோம்? எந்தெந்த எண்களை எல்லாம் மட்டம் தட்டும் பொழுது 70 கிடைக்கும் என்று பாக்குறோம். இவ்வளவு எண்கள் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. நீங்கள் சரியா பாத்தீங்கன்னா 9 எண்களை மட்டம் தட்டும் 9 எண்களை மட்டம் தட்டும் பொழுது எங்களுக்கு ஒரு கிட்டிய 10ஆனது கிடைக்கும். அப்ப அதுல பாருங்க 9 எண்கள் இருக்குது. இந்த 9 எண்களையும் மட்டம் தட்டும் பொழுது 70 கிடைச்சிருக்கும். இனி என்ன நடந்தது? அவருக்கு மேலும் ஒரு புள்ளியை சேர்த்த பிறகு என்ன நடந்தது? மேலும் ஒரு புள்ளியை சேர்த்த பின் மட்டம் தட்டிய போது 80 கிடைக்கலாம். அப்ப பாத்தீங்கண்டா 65, 66, 67, 68, 69, 71, 72, 73, 74. அப்ப திரும்ப மட்டம் தட்டும் பொழுது 80 கிடைக்க வேணும். அப்படி என்றா நாங்கள் எந்த எண்ணை பார்க்க வேணும்? இதுல இருக்கிறதுலேயே கூடின எண்ணை நாங்கள் பார்க்க வேணும். ஏனென்றால் 74, 75க்கு பிறகு மட்டம் தட்டினீங்கன்னா 80 கிடைக்கும் என்று எங்களுக்கு தெரியும். ஆகவே நாங்கள் இதுல இருக்கிறதுலேயே கூடின எண்ணத்தான் நாங்கள் கவனிக்க வேணும். 65 நீங்க கூட்டினீங்க என்றாலும் 66 தான் ஆகும். 66ஓட ஒன்றை கூட்டினீங்கன்னா 67 ஆகும். 67ஓட ஒன்றை கூட்டினீங்கன்னா 68 ஆகும். 68ஓட ஒன்றை கூட்டினீங்கன்னா 69. இப்படி பார்த்து கொண்டு வரும் பொழுது 74ஓட ஒன்றை கூட்டும் பொழுதுதான் எங்களுக்கு என்ன கிடைக்கும்? 75 கிடைத்து 75 மட்டம் தட்டும் பொழுது 80 பெறப்படும். ஆகவே அவர் ஆரம்பத்தில் எடுத்திருக்கக்கூடிய புள்ளி என்னவாக இருக்கும்? 74ஆக இருக்கும். மாணவர்கிட்ட ஆரம்பத்தில் எடுத்திருக்கிற மார்க்ஸ் 74. இதோட மேலும் ஒன்றை கூட்டினா என்ன நடக்கும்? 74ஓட ஒன்றை கூட்டினா 75. 75 மட்டம் தட்டினா என்ன கிடைக்கும்? 80 கிடைக்கும். ஆகவே அவர் ஆரம்பத்தில் எடுத்திருந்த மார்க்ஸ் 74ஆக இருந்தால்தான் அதோட ஒன்று கூட்டும் பொழுது அந்த எண்ணானது மட்டம் தட்டப்படும் பொழுது 80 கிடைக்கும். ஆகவே அவர் ஆரம்பத்தில் எடுத்திருக்கக்கூடிய புள்ளி என்னவாக இருக்கும்? 74 இருக்கிறதுலே பெரிய எண்ணாக இருக்கும்.
அடுத்தது மூன்றாவதுல 3 வினாக்கள் முடிஞ்சிட்டு அடுத்ததாக 4வது வினா. 4வது வினாவாக எண்கோடு தரப்படுகிறது. எண்கோட்டில சமனான இடைவெளிகள்ல புள்ளிகள் குறிச்சு காட்டப்படுது. நான்கு 3 2 1 0 மறை 1 மறை 2 மறை 3 மறை 4. மறை 4 இருந்து நேர் 4 வரையான எண்கள் இருக்கிற மாதிரியான ஒரு எண்கோடு காட்டப்படுது. எண்கோட்டில சில புள்ளிகள் ஆங்கில எழுத்துக்களினால் குறிச்சு காட்டப்படுகிறது. மறை 4ஆனது ஏ என்கிற ஆங்கில பெரிய எழுத்தினாலும், மறை 1ஆனது பி என்கிற ஆங்கில பெரிய எழுத்தினாலும், 0ஆனது இ என்கிற ஆங்கில பெரிய எழுத்தினாலும், 2 நேர் 2ஆனது சி என்கிற ஆங்கில எழுத்தினாலும், நேர் 4 ஆனது டி என்கிற ஆங்கில பெரிய எழுத்தினாலும் காட்டப்படுகிறது. இந்த குறிப்பிட்ட எண்களுக்கு மட்டும் ஆங்கில பெரிய எழுத்துக்களினால் பெயர் இந்த எழுத்துக்களின் பெயர்கள் குறித்து காட்டப்படுது. அப்ப நாங்கள் இந்த எண்கோட்டை வச்சுக்கொண்டு தார கேள்விகளுக்கு விடை எழுத போறோம். முதலாவது கேள்வி, மேலே எண்கோட்டில் குறிக்கப்பட்டுள்ள எண்களில் மிக சிறிய எண்ணை குறிக்கும் ஆங்கில எழுத்து எது? கேள்வி என்ன? இந்த எண்கோட்டில மிக சிறிய எண்ணை குறிக்கும் ஆங்கில எழுத்து. மிகச்சிறிய எண்ணை குறிக்கும் ஆங்கில எழுத்து எது? மிகச்சிறிய எண் என்னவாக இருக்கும்? எண்கோட்டில நாங்கள் படிச்சிருக்கிறோம், இடமிருந்து செல்ல செல்ல, இடமிருந்து வலமாக செல்ல செல்ல எண்களினுடைய பெருமானமானது அதிகரித்து கொண்டு செல்லும். ஆகவே இந்த எண்கோட்டில இருக்கக்கூடிய மிகச்சிறிய எண் எங்க இருக்கும்? இடது பக்கம் கடைசியாக இருக்கும். மிக பெரிய எண் எங்க இருக்கும்? வலது பக்கம் இருக்கக்கூடிய இறுதியான எண்ணாக இருக்கும். ஆகவே இந்த எண்கோட்டில இருக்கக்கூடிய மிக சிறிய எண் மறை 4 ஆகும். கேள்வி என்ன கேட்டிருக்கு? மிகச்சிறிய எண்ணை குறிக்கும் ஆங்கில எழுத்து எது? அப்ப மறை 4 குறித்து காட்டப்படக்கூடிய எழுத்து என்ன? ஏ. ஆங்கில எழுத்து ஏ ஆகும். மிகச்சிறிய எண்ணை குறிக்கும் ஆங்கில எழுத்து எது? மிகச்சிறிய எண் மறை 4. மறை 4 குறிக்கக்கூடிய ஆங்கில எழுத்து ஏ ஆகும். அடுத்தது 2வது கேள்வி, பியை விட பெரியதும் சியை விட சிறியதுமான எண்ணை குறித்து நிற்கும் ஆங்கில எழுத்து எது? 2வது கேள்வி என்ன? பியை விட பெரியதும், பியை விட பெரியதாக இருக்க வேணும். அதே நேரம் சியை விட சிறியதாக இருக்க வேண்டும். சியை விட டியை விட பெரியதும், பியை விட பெரியதும், சியை விட சிறியதுமான எண்ணை குறிக்கும் ஆங்கில எழுத்து. எண்ணை குறிக்கும் ஆங்கில எழுத்து. ஆங்கில எழுத்து எது? பியை விட பெருசா இருக்க வேணும், சியை விட சிறியதாக இருக்க வேணும். அப்ப எண்கோட்டுல எண்களின் பெருமானம் இங்கே இருந்து செல்ல செல்ல அதிகரித்து கொண்டு போகுது. இப்ப பியை விட பெரியதாக இருக்க வேணும்னா பியை விட பெரிய எண்கள் எப்படி இருக்கும்? பி எங்க இருக்கும்? பிக்கு வலது பக்கமாக இருக்கும். பியை விட சிறிய எண்கள் பிக்கு இடது பக்கமாக இருக்கும். அப்ப பியை விட பெரிய எண்கள்டா இங்க எப்படி இருக்க போகுது? பியை விட பெரிய எண்கள் இங்க இருந்து மறை 1 விட பெரிய எண்கள் இதெல்லாம் 0 1 2 3 4 எல்லாம் மறை 1 விட பெரிய எண்கள். அதே நேரம் சியை விட சிறியதுமான சிக்கு இடது பக்கமாக இருக்கக்கூடிய எண்கள். பியை விட பெருசா இருக்க வேணும், சியை விட சிறியதாக இருக்க வேணும்.
அவ்வாறான எண்ணை குறிக்கிற ஆங்கில எழுத்து என்னதாக இருக்கும்? ஈயாக இருக்கும். பியை விட பெருசா இருக்க வேணும், சியை விட சின்னனாக இருக்க வேணும். அதை குறிக்கக்கூடிய ஆங்கில எழுத்து ஈ ஆகும். அடுத்தது மூன்றாவது கேள்வி. பியிற்கும் டியிற்கும் இடையிலான வித்தியாசம் எவ்வளவு? மூன்றாவது, பியிற்கும் டியிற்கும் இடையிலான வித்தியாசம் எவ்வளவு? பியிற்கும் டியிற்கும் இடையிலான வித்தியாசம் எவ்வளவு? பிக்கும் டிக்கும் இடையிலான வித்தியாசம் எவ்வளவு? எத்தனை எண்கள் என்று கேட்டிருக்கு. வித்தியாசம் எவ்வளவு? அப்ப பாருங்க, பி எங்க இருக்குது? பி இங்க இருக்கு, டி இங்க இருக்கு. பிக்கும் டிக்கும் இடையிலான வித்தியாசம் எவ்வளவு? டியை விட எத்தனை எண்கள் வித்தியாசத்துல பி இருக்குது, அல்லது பியை விட பியிலிருந்து பார்க்கும்போது எத்தனை எண்கள் வித்தியாசத்துல டி இருக்குது. அப்ப நாங்கள் என்ன செய்ய வேணும்? பியிற்கும் டிக்கும் இடையில உள்ள வித்தியாசம் பார்ப்போம். டியில இருந்து பார்க்கும் பொழுது ஒரு எண், 2 எண், 3, 4, 5 5 எண்கள் வித்தியாசத்துல 5 எண்கள் வித்தியாசத்துல பியும் டியும் அமைந்திருக்குது. பிக்கும் டிக்கும் இடையில உள்ள வித்தியாசம் எத்தனை எண்கள்? 5 எண்கள். பாருங்க, 1, டி இங்க 1, ஒரு எண், 2, 3, 4, 5 5 எண்கள் வித்தியாசத்துல பியும் டியும் அமைந்திருக்குது. பிக்கும் டிக்கும் இடையில உள்ள வித்தியாசம். அடுத்ததாக 4ல 4வது வினா. 4வது கேள்வியில 4வது வினா. சமநிலை குறியீடுகள் தரப்படுகிறது. இந்த 2 குறியீடுகளை பயன்படுத்தி இடைவெளி நிரப்புக. இந்த 2 குறியீடுகளையும் பயன்படுத்தி இடைவெளி நிரப்புக. தரப்பட்ட இடைவெளியை நிரப்ப போறோம். இடைவெளியை நிரப்புறதுக்காக இந்த 2 சமநிலை குறியீடுகளையும் பயன்படுத்துறோம். பாருங்க, மறை 4, இங்கால 3. மறை 4, 3க்கு 2க்கும் நடுவுல என்ன குறியீடு? இந்த சமநிலை குறியீடுகள் 2லையும் எந்த குறியீடு வரப்போகுதுன்னு சொல்ல போறோம். பாருங்க, மறை 4 3ஐ விட எப்படி இருக்கும்? சின்னனா இருக்கும். மறை 4 3ஐ விட சிறியது. நேரெண்ணை விட மறையன் சிறியதாக இருக்கும். ஆகவே சிறியது என்றதை குறிக்கிறதுக்காக நாங்கள் மறை 4 கிட்ட சிறிய பக்கம் இருக்க வேணும், 3க்கு கிட்ட பெரிய பக்கம் இருக்க வேணும். மறை 4 சிறியது 3 ஆகும். இந்த சமநிலை குறியீடுல ஒடுங்கின பக்கம் சிறிய எண்ணு கிட்ட இருக்க வேணும், அகன்ற பக்கம் பெரிய எண்ணு கிட்ட இருக்க வேணும். மறை 4 சிறியது 3 என்பதற்காக இந்த குறியை நாங்கள் பயன்படுத்துறோம். அடுத்தது 0 4 இருக்குது. பாருங்க, 0ஐ விட 4 பெரியதாக இருக்கும். ஆகவே இதுக்கும் 4 கிட்டவாக பெரிய பக்கம் வார மாதிரி 0 சிறியது 4ஐ விட. ஆகவே 0க்கு கிட்ட இந்த ஒடுங்கின பக்கம் சிறிய பக்கம் வார மாதிரியும் 4க்கு கிட்ட அகன்ற பக்கம் பெரிய பக்கம் வார மாதிரியும் இந்த சமநிலை குறியீட்டை நாங்கள் போட்டிருக்கிறோம். வாசிக்கிறது 0 சிறிது 4லும், மறை 4 சிறிது 3லும் என்று வாசிப்பான். 4வது வினா. அடுத்தது 5வது வினா.
மறை 4 பெரிது மறை 2. இந்த சமநிலை குறியீட்டினால இந்த தொடர்பு ரெண்டு எண்களுக்கு இடையிலான தொடர்பை தந்திருக்கு என்பதை சொற்களில் எழுதுக. தொடர்பை நாங்கள் எவ்வாறு சொற்கள் எழுதுவோம்? என்ன இருக்கு தொடர்புல? மறை 4, மறை 4க்கு பக்கத்துல அகன்ற பக்கம், பெரிய பக்கம். ஆகவே மறை 4 பெரிது மறை 2லும். இது அப்படியே சொற்கள் எழுதிவிட வேண்டியதுதான். மறை 4 பெரிது மறை 2லும். மறை 4 பெரிது மறை 2லும் என்று நாங்கள் சொற்களில எழுதி விடுவோம். அடுத்ததாக 5வது கேள்வி. ஐந்தாவது வினா. கூட்டுக. கூட்டுக. கூட்டப்புறம் மணித்தியாலம் நிமிடம் செகண்ட். மணித்தியாலம் நிமிடம் செகண்ட் ஆகிய காலங்களில் தரப்பட்ட அளவுகளை நாங்கள் கூட்ட போறோம். 9 மணித்தியாலம் 10 நிமிடம் 6 செகண்ட். இந்த காலத்தோட 2 மணித்தியாலம் 25 நிமிடம் 58 செகண்ட்களை நாங்கள் கூட்ட போறோம். எவ்வாறு கூட்டும் பொழுது சிறிய இருந்து நாங்கள் கூட்டிக் கொண்டு வருவோம். செகண்டையும் கூட்டுவோம். அப்ப 6ஓட 58 கூட்டினீங்கன்னா 64 செகண்ட்கள். நாங்கள் 64ஐயும் இங்க எழுதக்கூடாது, எங்களுக்கு தெரியும். 60 செகண்ட்கள் சமன் 1 நிமிடம். 60 செகண்ட்கள் 1 நிமிடம். ஆகவே 60 செகண்ட்களை 1 நிமிடமாக நாங்கள் இங்கே கொண்டு போக வேணும். அப்ப மீதியாக எத்தனை செகண்ட்கள் இருக்கும்? 4 செகண்ட்கள். ஆகவே 4 செகண்ட்கள். மீதி 64 செகண்ட்கள் வருது. 4 செகண்ட்களை இங்க வச்சுக்கொண்டு மீதி 60 செகண்ட்களை 1 நிமிடமாக இங்க கொண்டு 1 நிமிடத்துக்கு 60 செகண்ட்கள் இருக்குது. 1 நிமிடமாக நாங்கள் இந்த நிரலுக்கு கொண்டு வரோம். இங்க கூட்டுவோம். 10 3 11 கூட்டுவோம். 1 1 5 6 1 2 3 36 நிமிடங்கள் வருது. அடுத்ததாக மணித்தியாலங்களை கூட்டுவோம். 9 2 11. ஆகவே இந்த 2 காலங்களையும் மணித்தியாலம் நிமிடம் செகண்ட்கள்ல தரப்பட்ட இந்த 2 காலங்களையும் கூட்டும் பொழுது 11 மணித்தியாலங்கள் 36 நிமிடங்கள் 4 செகண்ட்கள் என்கிற காலமானது எங்களுக்கு விடையாக கிடைக்குது. அடுத்ததாக கூட்டுக. ஆண்டிலையும் மாதத்திலையும் தரப்பட்ட காலங்களை கூட்டப்படும். ஆண்டு மாதம். 15 ஆண்டுகள் 2 மாதங்கள். 3 ஆண்டுகள் 10 மாதங்கள். இந்த காலங்களை நாங்கள் கூட்ட போறோம். கூட்டும் பொழுது சிறிய அலைகளை இருந்து கூட்டிக் கொண்டு போவோம். மாதம் என்பது 30 நாட்கள் சேர்ந்த காலத்தை தான் நாங்கள் ஒரு மாதம் என்று சொல்லுவோம். ஆண்டு என்பது 12 மாதங்கள் சேர்ந்ததுதான் ஒரு ஆண்டு என்று சொல்லுவோம். மாதங்களை கூட்டுவோம். 10ஐயும் 2ஐயும் கூட்டினீங்கன்னா 12 மாதங்கள்.
அப்ப உங்களுக்கு தெரியும் 12 மாதங்கள் சேர்ந்தது ஒரு ஆண்டு ஆகும். ஆகவே நாங்கள் 12 மாதங்களையும் ஒரு ஆண்டாக இங்கால கொண்டு போவோம். அப்ப இங்க என்ன இருக்கும்? மாதங்கள் நிரல்ல 0 தான் இருக்கும். 12 மாதங்கள் 12 மாதங்களையும் ஒரு ஆண்டாக நாங்கள் இங்கால கொண்டு போய் கூட்டுறோம். ஆகவே இங்க 0 மட்டும்தான் இருக்கும். இனி இங்க கூட்டுவோம் 15 15 16 16 19. ஆகவே இங்க தரப்பட்ட இந்த காலங்களை நீங்கள் கூட்டும் பொழுது 19 ஆண்டுகள் என்பது உங்களுக்கு விடையாக கிடைக்குது. 19 ஆண்டுகள். அடுத்ததாக 5வது வினாவில 3வது வினா பிற்பகல் 1:25 என்பதை சர்வதேச நியம முறையில் எழுதுக. சர்வதேச நியம முறையில் எழுதுக. பிற்பகல் 1:25 மணி என்பதனை சர்வதேச நியம முறையில் எழுதுக. அப்ப சர்வதேச நியம முறையில் நாங்கள் என்ன எழுதுவோம்? நீங்கள் 1:25 இந்த நேரத்தோட 1 என்பது ஒரு மணித்தியாலம் 25 நிமிடமாகும். இந்த நேரத்தோட 12 மணித்தியாலங்களை கூட்டினா சரி. கூட்டும்போது என்ன கிடைக்கும்? 13:25. தரப்பட்டிருக்கிற நேரத்தை நியம முறையில் மாற்றுறதுக்கு நாங்கள் என்ன செய்ய வேணும்? பிற்பகலாக இருந்தால் மட்டும், முற்பகலாக இருந்தால் நாங்கள் கூட்ட தேவையில்லை. பிற்பகல் இருந்தால் மட்டும் தரப்பட்டிருக்கிற அந்த நேரத்தோட 12 மணித்தியாலத்தை கூட்டி எழுதும் போது நியம முறையில மாறும். கூட்டி எழுதுன நீங்க என்ன வருது? 13:25. அந்த 13:25 எப்படி எழுத வேணும்? 13 போட்டு 2 டாட் போட்டு 25 நியம முறையில் நாங்கள் எழுதியிருக்கிறோம். தரப்பட்ட நேரம் பிற்பகலாக இருந்தால் அந்த நேரத்தோட 12 மணித்தியாலத்தை கூட்டி நியம முறையில் நாங்கள் எழுத முடியும். நியம முறையில் எழுதுறதுக்கு நாங்கள் மணித்தியாலத்துக்கும் நிமிடத்துக்கும் இடையில 2 டாட் போடுவோம். முற்பகலாக இருந்தால் நாங்கள் 12 மணித்தியாலத்தை கூட்ட தேவையில்லை. அடுத்ததாக 4வது வினா. 5வது வினாவில் 4வது வினா 2 மணித்தியாலம் 30 நிமிடம் கொண்ட திரைப்படமானது முற்பகல் 10:30 மணிக்கு நிறைவடைந்தால் எத்தனை மணிக்கு ஆரம்பிக்கப்பட்டிருக்கும்? எத்தனை மணிக்கு ஆரம்பிக்கப்பட்டிருக்கும்?
பாருங்க, 2 மணித்தியாலம் 30 நிமிடம், 2 மணித்தியாலம் 30 நிமிடம் கொண்ட ஒரு திரைப்படமானது. ஒரு திரைப்படத்தினுடைய கால அளவு, அந்த திரைப்படம் தொடங்கி முடிகிறதுக்கு எவ்வளவு நேரம் எடுக்குது? 2 மணித்தியாலம் 30 நிமிடம் எடுக்குது. இந்த 2 மணித்தியாலம் 30 நிமிடம் கொண்ட திரைப்படமானது முற்பகல் 10:30க்கு நிறைவடைந்தால் நிறைவு பெறும் நேரம் அவ்வளவு? முற்பகல் 10:30 மணிக்கு நிறைவு பெறுகிறது. அப்படி என்றால் எத்தனை மணிக்கு அந்த திரைப்படமானது ஆரம்பிக்கப்பட்டிருக்கும்? என்ன செய்ய வேணும்? நாங்கள் ஒரு திரைப்படம் ஒன்று ஓடுது, அந்த படம் ஓடி முடிய நேரம் முற்பகல் 10:30 ஆகுது. அப்ப எத்தனை மணிக்கு அந்த படம் தொடங்கி இருக்க வேணும்? நாங்கள் 10:30 இருந்து 2:30 மணித்தியாலங்களை கழிச்சு பார்ப்போம். 10:30 இருந்து 10:30 இருந்து 2:30 மணித்தியாலங்களை கழிச்சு நீங்கண்டா என்ன வரும்? 8 மணி. அல்லது நாங்கள் செய்யலாம், கழிச்சு பார்க்கலாம். நிறைவு பெறுது 10:30 மணிக்கு நிறைவு பெறுது. 10 மணி 30 நிமிஷத்துக்கு நிறைவு பெறுது. அந்த திரைப்படம் எவ்வளவு நேரம் ஓடுது? 2 மணித்தியாலம் 30 நிமிடம், 2:30 மணித்தியாலங்கள் ஓடுது. அப்ப கழிச்சு பார்ப்போம். கழிச்ச நீங்கண்டா 30 நிமிடத்துல இருந்து 30 நிமிடத்தை கழிச்சமெண்டா 0. 10 மணித்தியாலத்துல இருந்து 2 மணித்தியாலங்களை கழிச்சமெண்டா 8 மணித்தியாலங்கள். ஆகவே எத்தனை மணிக்கு ஆரம்பிக்கப்பட்டிருக்கும்? ஆரம்பித்த நேரம் முற்பகல். இது கண்டிப்பா போட வேணும். முற்பகலா பிற்பகலான்னு போடணும். முற்பகல் 8 மணி. 8 மணிக்கு ஆரம்பிச்சா 2:30 மணித்தியாலம் படம் ஓடுது. அப்ப 2:30 மணித்தியாலம் படம் ஓடி முடிய 8ஓட 2:30 மணித்தியாலத்தை கூட்டினீங்கன்னா என்ன வரும்? 10:30 மணித்தியாலம், 10:30 ஆகும். 8 மணிக்கு தொடங்குது படம். படத்துக்கான நேரம் 2 மணித்தியாலம் 30 நிமிடம் கொண்ட படம். அப்ப 8ஓட 2:30 மணித்தியாலங்களை கூட்டினீங்கன்னா என்ன வரும்? 10:30 ஆயிரம் நேரம். அடுத்ததாக 5வது வினா முடிஞ்சிட்டு 6வது வினாவில முதலாவது கேள்வியை பார்ப்போம். 6ல முதலாவது 3,000,636. 3,000,636 என்பதனை நியம முறையில் எழுதி காட்டுக. சொற்களில் தரப்பட்டிருக்குது 3,000,636. இவங்களுக்கு 3 வளையங்கள் வந்திருக்கு. மில்லியன், 1000 வளையம், அலகு வளையம். மில்லியன் வளையம், 1000 வளையம், அலகு வளையம். 3 வளையங்களுமே வந்திருக்குது. மில்லியன், 1000, அலகு. அலகு வளையத்துல என்ன இருக்கு? 36. அடுத்து 1000 வளையத்துல என்ன இருக்கு? 6000. 6 மட்டும்தான் இருக்கு. 6000. மில்லியன் வளையத்துல என்ன இருக்குது? 3 மில்லியன். 3 மட்டும்தான் இருக்குது. ஆகவே நாங்கள் எண்களை எப்படி எழுதிடக்கூடாது? 3, 6, 3, 6 எழுதிடக்கூடாது. 3 இவ்வளவுதான வந்திருக்கு. 3, 6, 3, 6 இப்படி எழுதணும்னா பிள்ள. எங்களுக்கு ஒவ்வொரு வளையத்திலும் எத்தனை எண்கள், எத்தனை இலக்கங்கள் இருக்க வேணும்? 3 இலக்கங்கள் இருக்க வேணும். ஆகவே 36. 36 3 இலக்கங்கள் இருக்க வேணும். ஆகவே முன்னுக்கு ஒரு 0 சேர்ப்போம். 6000. 6000
இதுதான் 6036. அப்ப நாங்கள் இதில் 2 இலக்கங்கள் வர வேண்டும். ஆகவே 2 முன்னுக்கு 2 பூஜ்ஜியங்களை சேர்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா 3 மில்லியன். இங்கேயும் நீங்கள் 2 சைபர் போடலாம், பிரச்சனை இல்லை, போடாமலும் விடலாம். ஏனென்றா மில்லியனுக்கு முன்னுக்கு எண்கள் எதுவும் இல்லாதபடியா. ஆகவே நியம முறையில என்ன எழுதுவோம்? 3 மில்லியன் 6036. இவ்வாறு நியம முறையில நாங்கள் எழுதிப்பார். இடைவெளி விட்டு பின்னுக்கு இருந்து 3 3 எண்களை கொண்ட வளையங்களாக பிரித்து இடைவெளி விட்டு நியம முறையில எழுதி காட்டணும். ஆகவே பிள்ளைகள், நாங்கள் இன்றைக்கு பகுதி 2 கேள்விகளை பார்த்து நாங்கள் இதோட நாங்கள் வகுப்பை நிறைவு செய்து கொள்ளுவோம். மீண்டும் நாங்கள் அடுத்த வகுப்புல சந்திக்கலாம். தேங்க்யூ பிள்ளைகள்.